இப்பவும் சொல்றேன், 2026 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியோ. ஒண்ணு இன்னொன்னு இப்பவும் சொல்றோம், டிவிக்கே டிஎம்கேவுக்கு போட்டியே ஆக முடியாது. 76 வருஷத்து கட்சிடா இது. என்னமோ சொல்றீங்க, பிஜேபி இப்ப மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே பிஜேபி தமிழ்நாட்டை டேக் ஓவர் பண்ணணும்னு ரொம்ப துடிச்சிட்டு தான் இருந்தாங்க. இது வரைக்கும் யாரும் அதுக்கு இடம் கொடுக்கல. தமிழ்நாட்டில இருந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, பிஜேபிக்கு இடம் கொடுக்காம பிஜேபியோட பச்சா இங்க பழிக்காம தான் இருந்துச்சு. ஆனா இப்போ துரோகிகள் உருவாயிட்டு இருக்கீங்க. எப்படி துரோகிகள் உருவாயிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டிலேயே இருந்துட்டு, தமிழ்நாட்டிலேயே படம் நடிச்சுட்டு, தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு, தமிழ்நாட்டுக்கே துரோகம் என்ற அளவுக்கு துரோகிகள் இப்போ உருவாயிருக்கீங்க. ஒரு விஷயம் தெரியுமா, பிஜேபி தமிழ்நாட்டில இருந்து மக்கள் செல்வாக்கு உள்ள யாருக்கெல்லாம் மக்கள் செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிஜேபியோட சாயத்தை அடிக்க பார்த்தாங்க. அதுல ஒருத்தர் தான் நீங்கெல்லாம் சொல்றீங்களே 10 ரூபா பாலாஜி. எந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்திருந்தா அவருக்கும் அந்த சாயத்தை அடிச்சு பார்த்தாங்க. தன்மான சிங்கம்டா, தன்மான சிங்கம் எங்க அண்ணன். அதான் 471 நாள் சிறைவாசம் போயிட்டு வெளிய ஆம்பளையா வந்தாரு. உங்களை மாதிரி ஒரு பிரச்சனையும் குடு 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 குடுன்னு ஓடி போய் பனையூருக்குள்ள புந்துட்டு 30வது நாள் கண்ணீரை விட்டுட்டு 39வது நாள் பேசுறீங்க பாருங்க. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு உங்களை எல்லாம் ஒரு போட்டியாளவே நினைக்கல. துரோகிகள், பச்சை துரோகிகள். பிஜேபி கிட்ட தமிழ்நாட்டை அடகு வைக்க போற பச்சை துரோகிகள். இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் துணை போக மாட்டாங்க. இந்த பைத்தியங்க இருக்குல்ல, டிவிகே டிவிகே டிவிகேன்னு விஜய் பின்னாடி தொங்கிட்டு திரியிற பைத்தியங்கள், அவங்கள தவிர நிறைய பேர் இன்னும் தன்மானம் உள்ள மக்கள் இருக்கும். எப்படி தன்மானம் உள்ள மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் பிஜேபியோட பச்சா தமிழ்நாட்டில் பலிக்காது. மாமே ஸ்ட்ராங்கா ஆகுமா, இனிமேல் தான் ஸ்ட்ராங்கா ஆகுமா. என்ன டிவிகே ஸ்ட்ராங்கா ஆகுமா. அடி எடுத்து வச்ச முதல் அடியில இருந்தே அடி மேல அடிதான் விழுந்துட்டு இருக்கு. ஒரு கொட்டியும் பறக்க வைக்க முடியல. மக்களை போட்டு வாட்டி பச்சு எடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு கட்சி? பச்சை தண்ணி கொடுக்காம பச்சை பிள்ளைகளை எல்லாம் நசுக்கி சாவடிச்ச கட்சி. இதுக்கெல்லாம் வேற ஒரு எங்க போச்சு சார் இப்போ உங்க பாசிச பாஜக அந்த டைலாக்? ஏன்னா அந்த பாசிச பாஜக கிட்ட நீங்க கொத்தடிமை இல்ல, முழு நேர அடிமைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால இப்ப பாசிச பாஜக வரல வாயில. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டிஎம்கே மட்டும் இல்லைன்னா கரூர்ல நீங்க பண்ணிட்டு போன காரியத்துக்கு மயக்கம் போட்டவங்க எல்லாம் எல்லா உயிரும் போயிருந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க. டிஎம்கே மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா நீங்க கூட்டினீங்களா கூட்டம் 27,000 தற்கொலைகள் குமிஞ்சாங்கல்ல, எவ்வளவு பேர் மயக்கம் போட்டு எத்தனை ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அவங்க எல்லா உயிரும் போயிருந்தா தாவே கன்ற ஒரு கட்சி தரைமட்டமாயி 39 நாள் ஆயிருக்கும். டிஎம்கே இருந்தனாலதான் நீங்க இப்ப பேசுறீங்க. ஞாபகம் இருக்கட்டும், டிஎம்கே எதிரிகளை வாழ வச்சுதான் பார்க்கும், ஆள வச்சு பார்க்காது. ஞாபகம் இருக்கட்டும். மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். இதுல என்னடா தப்பு இருக்கு? ஆமாண்டா, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்ம முதல்வர். சும்மா அப்படியே தவழ்ந்துகிட்டோ ஊர்ந்துட்டோ பறந்துட்டோ அப்படியெல்லாம் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி மன்னர் ஆட்சி கிடையாது. வாரிசு அரசியல் தான். என்ன இப்போ வாரிசு அரசியல் தான். என் பிள்ளைங்க டிஎம்கே, என் அப்பா டிஎம்கே, என்ன
என்ன அப்போ வாரிசு அரசியல் தான் நடக்குது, நடத்துவோம். என்ன அப்போ? மிஸ்டர் விஜய் சார், உங்க அப்பா யாரு, நீங்க யாரு, உங்க புள்ள யாரு? வாரிசுகள் தானே. உங்க ஃபீல்டுல நீங்க போயிட்டீங்கல்ல, அது மாதிரி தானே அரசியல்லையும் அவங்கவுங்க ஃபீல்டுல அவங்கவுங்க பசங்களை வாரிசுகளா வர வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன பண்ணல? ஏன் உங்க பிள்ளைய கலெக்டருக்கு படிக்க வச்சிருக்க வேண்டியதானே, ஒரு பிசினஸ் மேன் ஆக்கியிருக்க வேண்டியதானே? ஏன் பண்ணல? ஏன் திரைத்துறையுள்ளேயே போனாங்க? சொல்லுங்க. வாரிசு அரசியல் தான். ஆமா, வாரிசு அரசியல் தான். என்னப்போ காலங்காலமா ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க வாரிசு அரசியல் தான்.